ஜனவரி 1 மார்கழி 17 பாடல் 17 அம்பரமே தண்ணீரே. ராகம் கல்யாணி. அம்பரமே தண்ணீரே ஸ்கோரே அரண் செய்யும் எம் பெருமாள் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்புனார்க்கு எல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம் பெருமாட்டி யசோதா அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற் கழலடின் செல்மா பல தேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இலகிய மனம் கொட்ட யசோதையே, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீ எழ வேண்டும். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே, நீ கண்மெழிக்க வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும். பாடலின் விளக்கம்: திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள். 3 பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்பாடு என்ற 3வது பாடலிலும், இந்த பாடலிலும் 24வது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி என்றும் சொல்கிறாள். அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்ப்பம் கொண்டிருந்தான். இந்த கர்ப்பம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார். திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. திருவெம்பாவை பாடல் 17. செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம் பாலாதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டே இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசு அடியோங்கட்கு ஆர் அமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழும் பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: தேன் சிந்தும் மலர்களை சூடிய கரும் கூந்தலை உடைய பெண்களே, செந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான். அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான். அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனும் ஆன அந்த சிவனை வணங்கி நலம் பல பெரும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவோம். பாடலின் விளக்கம்: இறைவனை தேடி நாம் கோயிலுக்கு செல்ல வேண்டியதில்லை. இதோ அவனே வருகிறான் அழகிய சப்பரத்தே. இப்போது கூடவா அவனை தரிசிக்க தயக்கம்? அவன் வருமுன் நீராடி உடல் சுத்தமாகி நமசிவாய என சொல்லி நின்றால் அவன் நமக்கு சேவகன் போல் சேவை செய்வான். வேறெதுவும் அவன் எதிர்பார்ப்பதில்லை என்பது இப்பாடல் சொல்லும் கருத்து.